ரூபாய் விற்க வேண்டியது 30 ரூபாய்க்கு விற்கிறான். அநியாயம் தானே. அவர் சொல்றது நியாயம் தானே. நமக்கு சமூக அக்கறை இல்லையா? நாங்கெல்லாம் கூட அது அதான் 5 பீஸ் காடை வாங்கிட்டாங்க கிரெடிட் கார்டை. அது இதான் ஜிஎஸ்டி போட்டுமா இவ்வளவு பில்லு ஏறுது இதுல. இதாவது நார்மல் ரேட்டு 10 மணிக்கு மேல அதே இடத்துல போனீங்கன்னா டபுள் ட்ரிபிள். அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு லேட்டா போயிட்டாங்க. 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா வேணும். பாத்துக்குங்க. இல்ல இப்போ என்ன எடுத்துட்டீங்கன்னா நான் வந்து ஒரு 500 ரூபா சம்பாரிச்சேன்னா 300 ரூபா வீட்டுக்கு கொடுக்குறேன், 200 ரூபா நாட்டுக்கு கொடுக்குறேன். நீங்க மட்டுமா? எல்லாரும் தான். ஆமா. இல்ல இதெல்லாம் வந்துட்டு பேசுறதுக்கு வந்து ஆள் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நீங்களாம் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. ஒரு இடத்துல அநியாயம் நடக்குது, அது சொல்றாரு. அந்த அநியாயம் எங்க நடக்குது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அந்த பாதிப்பு உங்களுக்கு எனக்கு தெரியல, புரியல. நாங்க புரியல. ஏங்க நீங்க என்ன சொல்லிடுறீங்க? குடிமகனை பத்தி பேசணும்னு சொன்னீங்கல்ல. நான் ஒரு இந்திய குடிமகன், நான் குடியை பத்தி பேசுறேங்க.